பொறுத்து அப்படின்னா அந்த வாட்டர்ல இருக்கிற கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், அதாவது அயனைஸ்டு மினரல்னு சொல்லுவோம்ல, கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், அதாவது கால்சியம் கார்பனேட் மெக்னீஷியம் கார்பனேட் சொல்றோம்ல, அதோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட்னஸுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்னஸ் வந்து இப்போ ரொம்ப வந்து ஒரு வாட்டரோட ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கேல் ஃபார்மேஷன் வரும். இப்போ பைப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கேல் ஃபார்மேஷன். இப்போ நீங்க வீட்டில் யூஸ் பண்ற நம்மளோட அப்ளைன்ஸ் எடுத்துக்கோங்க, கெய்சர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து உங்களுடைய வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க, அது ஸ்கேல் ஃபார்மேஷன் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்னஸ் அப்படின்றது வந்து ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. அந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் வந்து வரும். கால்சியத்தாலையும் ஒரு ஸ்கேல் ஃபார்மேஷன் வரும், மெக்னீஷியத்தாலையும் ஒரு ஸ்கேல் ஃபார்மேஷன் வரும். சரிங்களா? ஸோ இதோட யூனிட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதே தான் ppm அண்ட் மில்லிகிராம் பர் லிட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க வந்து உங்க வீட்டுக்கு ஒரு கெய்சரோ இல்லைன்னா வந்து உங்களுடைய வாஷிங் மிஷின்